ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே. 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி இயல் 8ல கவிதை பேழை ஒன்றே குலம் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் இருந்து திருமூலர் எழுதிய கவிதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற பகுதியை, அந்த வாசகத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், அப்படித்தானே? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பல இனத்தவராக இருந்தாலும், பல குலத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வங்களை வணங்கினாலும் எல்லோரும் ஒரே இனத்தவர்தான். மனிதன் என்ற ஒரு பிறவியில் எல்லோரும் மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வேறுபாடை ஏற்படுத்தி கொண்டு வெவ்வேறு தெய்வங்களை, வெவ்வேறு இறைவனை நாம் நாம் வணங்கினாலும் நமக்கு ஒரே ஒரு தேவன் தான், அவன் இறைவன். சரியா? அந்த இறைவனுக்காக பாடப்பட்டதுதான் இந்த ஒன்றே குலம். ஏன்னா சாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு இல்லாமல் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற எண்ணத்தோடு உலக மக்கள் அனைவரும் வருங்காலத்தை நடைபோட வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு இந்த கவிதையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நுழை முன் பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. ஆமாமா, மனிதர்களிடையே பிறப்பால உயர்வு தாழ்வு ரொம்ப பார்க்குறாங்க. என்ன சார், பிறப்புல இவன் கருப்பு, அவன் சிவப்பு, இவன் கீழ் சாதி, அவன் உயர்ந்த சாதி, இவன் அந்த நாட்டுக்காரன், இவன் இந்த நாட்டுக்காரன், அவன் இந்த ஊருக்காரன், அவன் இந்த ஊருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களிடையே, மக்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு காட்டுவது இன்று அதிக அளவுல என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா பெருகி கொண்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவர்களாக கருதி அன்பு காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அந்த மனித நேயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்படித்தானமா? உலக மக்கள் எல்லோருமே யாராக இருந்தாலும், அவன் வெள்ளையனாக இருக்கட்டும், தாழ்ந்த சாதியாக இருக்கட்டும், உயர்ந்த சாதியாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், தாழ்ந்த சாதி உயர்ந்த சாதி என்பதே நாமே வரையறுத்து கொண்டது தானே. எவனும் தாழ்ந்தவன் கிடையாது, அப்படித்தானே? தாழ்த்தப்பட்டவன் தான், தாழ்ந்தவன் கிடையாது. அதனால நாமே வரையறுத்து கொண்டதுதான். இறைவன் நம்மளை பிரிக்கவில்லை. இறைவன் என்ற பெயரில் நாமே நம்மளை என்ன செஞ்சிட்டோம், பிரித்து கொண்டோம். அதான் சொல்றான். உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவர்களாக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை நமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமை அப்படிங்கிறான். ஒரு மனிதன் பிறப்பு எடுத்ததே எதற்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிறருக்காகத்தான் அப்படிங்கிறாங்க. நாம் இந்த பிறவி எடுத்திருக்கோம்னா நம்ம அம்மா அப்பாக்காகவோ இல்லை நம்மளுடைய மனைவிக்காகவோ நம்மளுடைய குழந்தைகளுக்காகவோ இல்லை, நாம் பிறருக்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாடலை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கீழே பார்க்கலாம். பாட்டை பாருங்க. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் சொல்றாங்க. அதாவது மனிதர்கள் அனைவருமே ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். எல்லோரும் மனித இனம் தானே, அதைத்தான் சொல்றாங்க. குலம் என்பது இங்க இனம் அப்படின்னு சொல்றாங்க பொருள். சரியா? ஒன்றே குலம் என்பது மனிதர்கள் அனைவரும் ஒரே மனித இனத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்கள பிறப்பின் அடிப்படையில என்ன செய்யக்கூடாது, உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது. மனிதர்கள் எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். அதான் ஒன்றே குலம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றே குலம் என்றால் என்னது? மனிதர்கள் அனைவரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே இனத்தில் பிறந்தவர்கள். ஒருவனே தேவன். அதாவது இந்த உலகத்துல பல்வேறு விதமான தெய்வங்களை நாம் வணங்கினாலும் இறைவன் யார் தான் சொல்றாங்க? இந்த உலகத்தை காக்கக்கூடிய, இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய, இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான். சரியா? அவனுக்கு உருவம் கிடையாது. நாம் உருவம் கொடுத்து வணங்குகின்றோம். உருவ வழிபாடே கிடையாது. இறைவன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உருவம் தெரியுமா? தெரியாதல்லவா? அதான் சொல்றாங்க. மனிதர்கள் எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த உலகை நேசிக்கக்கூடிய, இந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அடுத்து பாருங்க. நன்றே நினைமின் நமனில்லை, நன்றே நினைமின் நமனில்லை. அந்த அந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவனை, அந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவனை
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த உலகத்தை காக்கக்கூடிய, இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே அப்படிங்கிற நினைப்பை அப்படிங்கிற ஒரு நினைப்பை தன்னுடைய உள்ளத்தில் நன்றாக எவன் ஒருவன் நினைத்து வழிபடுகின்றானோ, நினைக்கின்றானோ, அதான் நன்றே நினைமின். எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லோரும் ஒரே இறைவனை வணங்குகின்றோம் அப்படிங்கிற நினைப்பை எவன் ஒருவன் தன்னுடைய மனதில் நன்றாக நினைத்து பதித்து வைத்து போற்றுகின்றானோ அவனுக்கு நமன் இல்லை. நமன் என்றால் யமன் அப்படின்னு அர்த்தம். சரியா? யமனால் வரக்கூடிய அச்சம் என்பது நம்மளை இறைவன், அதாவது நம்மளை யமனானவன் கொண்டு போய் விடுவானோ, நம்மளை சாகடித்து விடுவானோ என்ற பயமே அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றான். யாருக்கு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற வாசகத்தை எவன் ஒருவன் பேச்சால் மட்டும் அல்லாமல் உள்ளத்தால் நினைத்து போற்றுகின்றானோ அவனுக்கு யமனை கண்டு அச்சமே இல்லை. யமன் இல்லை அப்படிங்கிறான். நமன் இல்லை, சாரி, நமன் இல்லை. நமன் இல்லைன்னு என்னது? யமனை கண்டு அச்சமே இல்லை அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அடுத்து பாருங்க. நாணாமே சென்றே புகும் கதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாணாமை அப்படின்னு என்னதுன்னா கூசாமை அப்படின்னு அர்த்தம். நாணாமைன்னு என்னது? கூசாமை. வெக்கப்படாம சென்றே, இதை நம்ம, அதாவது இந்த உலகத்தை காக்கக்கூடிய இறைவன் ஒருவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒரே குலத்தை, ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை கூசாம, வெக்கப்படாம, அதான் நாணாமைன்னு சொல்லியிருக்கான். நாணாமைன்னு என்னது? வெக்கப்படாம, இல்லைன்னா கூசாம. கூசாம சென்றே, சென்றேன்னு என்னது? இந்த உலக மக்களிடம் சென்று என்ன செய்யணும்? நாம சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா அதுதான் புகும் கதி இல்லைங்கிறான். அதை விட ஒரு நல்ல செயல், அதை விட ஒரு நல்ல வழி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்கிறான். சரியா? ஒரே ஒரே மக்கள் அனைவருமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் வணங்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான், அவர்களை நேசிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான் என்கின்ற மொழியினை, என்கின்ற நாமத்தினை கூசாம, வெக்கப்படாம சென்று எல்லோரிடமும் கூற வேண்டும். அதுதான், அந்த வழியில் செல்வதுதான். ஏன்னா இந்த தெய்வத்தை தான் வணங்குவேன், அந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன், நான் இந்த கடவுளை தான் வணங்குவேன், அந்த கடவுளை வணங்க மாட்டேன், இந்த சாதியில பிறந்தவன் அந்த சாதிக்காரனை மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற எந்தவித கூச்சப்பாடும் இல்லாமல், எந்தவித வெக்கமும் இல்லாமல், எல்லோரும் ஒண்ணு, எல்லானுக்கும் ரத்தம் சிவப்பு, எல்லானுக்கும் கண்ணீர் உப்பு, எதுக்கு நம்மளுக்கு வேறுபாடு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு கூசாம, வெக்கப்படாம எவன் ஒருவன் இந்த பாட்டில் கொடுக்கப்படக்கூடிய மேலே சொன்ன கருத்தின் அடிப்படையில் எவன் வாழ்கின்றானோ அவனுக்கு என்ன சொல்றாங்க? இதுதான் நல்வழியை அடைவதற்கு, இறந்ததற்கு அப்புறம் நல்ல வழியினை அடைவதற்கு, அதான் புகும் கதி. புகும் கதின்னு என்னது? இறந்ததற்கு அப்புறம் என்ன செய்யறவன் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்றால் அவன் மேற்கொள்ளக்கூடிய வழி இதுதான் அப்படிங்கிறாங்க. இதை தவிர வேற எந்த வழியுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. சித்தத்து அப்படின்னு என்னதுன்னா உள்ளத்தில். சித்தத்துன்னு என்னது? உள்ளத்தில். அதாவது உலக மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலக மக்களினுடைய உள்ளத்துல, அதான் நின்றே நிலை பெற. நின்றே நிலை பெற அப்படின்னான்னு பார்த்துக்கோ. சித்தத்து நின்றே நிலை பெற, உலக மக்களினுடைய உள்ளத்தில் நின்று வாழ வேண்டும் என்றால், இந்த உலக மக்களினுடைய உள்ளத்தில் நின்று வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறான்? நீர் நினைந்து உய்மினே. என்ன செய்யணுங்கிறான்? மேலே சொல்ல கருத்துக்களை என்ன செய்யணுங்கிறான்? நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈடேறுங்கள்னா என்னது? வாழுங்கள். அப்படித்தான் ஒரு வாழ்க்கையை நீங்க என்ன செய்யணும்? வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. உலக மக்களினுடைய உள்ளத்துல நிலை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் மேலே சொன்ன கருத்துக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். வாயால் சொல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் உய்மினே அப்படின்னு சொல்லியிருக்கான். வாழ்ந்து காட்டுவது. சரியா? மறுபடியும் இந்த 4 வரியினுடைய பொருள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய இறைவனும் ஒருவனே. அத நாம என்ன செய்யணும்? நாம் நினைத்து கொண்டு, அதை நாம் என்ன செய்யணும்? நம்ம மனதார நினைத்து கொண்டு எவன் ஒருவன் வாழ்கின்றானோ, நன்றாக தன் மனதார எவன் ஒருவன் நினைத்து கொண்டு வாழ்கின்றானோ அவனுக்கு யமனை கண்டு அச்சமே கிடையாது. சரியா? இந்த கருத்தை கூசாமல், வெக்கப்படாமல் எல்லோரிடமும் சென்று சொல்ல வேண்டும். நாமும் அப்படி வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் நல்ல வழியினை அடைவதற்கு ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறான். அதை விட ஒரு சிறந்த வழி எதுவுமே கிடையாதுங்கிறான். இந்த உலக மக்களினுடைய உள்ளத்தில் நீங்கள் நிலை பெற்று வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணுங்கிறான்? இந்த கருத்தினை மேற்கொண்டு வாழ வேண்டும். இந்த கருத்தினை மேற்கொண்டு
வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சிறான் சொல்றான். அடுத்து பாருங்க, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில். படமாட கோயில் அப்படின்னா என்ன பொருள்னா, படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோயில். அதாவது படங்களாலும் சிலைகளாலும் அமைக்கப்பட்ட கோவில். படமாட கோயில் ஆனது படங்களாலும் இறைவனுடைய படங்களாலும் சிலைகளாலும் அமைக்கப்பட்ட கோவில். அந்த கோவில்ல சென்று பகவர்க்கு ஒன்றியில், பகவர்க்குன்னா என்னது, அந்த இறைவனுக்கு, அந்த இறைவனுக்கு நாம என்ன செய்வோம், காணிக்கை கொடுப்போம். அந்த படங்களாலும் சிலைகளாலும் அமைக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு சென்று அந்த இறைவனுக்கு, பகவருக்கு என்னது, அந்த இறைவனுக்கு ஒன்று ஈல். அதாவது ஒரு ஈல் என்றால் என்னதுன்னா காணிக்கைன்னு அர்த்தம். ஒரு காணிக்கையை கொடுத்தோமே ஆனால் அது என்ன சொல்லுதாங்க பாருங்க, நடமாட நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆஹா. நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆஹா அப்படின்னு சொல்றான். நடமாட கோயில் அப்படின்னு என்னதுன்னா, நம்ம வீட்டிற்கு வந்து நடந்து நம்ம வீட்டிற்கு வந்து ஐயா எனக்கு சோறு போடுங்கய்யா, ஐயா எனக்கு பிச்சை போடுங்கயான்னு கேட்கறான் தெரியுமா? அப்படி கோயிலுக்கு சென்று நீங்க காணிக்கையை போடுவது நம் வீட்டிற்கு முன் வந்து ஐயா எனக்கு சாப்பாடு போடுங்கய்யா அப்படின்னு ஒருத்தனுக்கு கேட்கறான் தெரியுமா? அவனுக்கு போடுவதற்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்லுக்கு சென்று நீங்கள் காணிக்கையை செலுத்துவது தவறு. அப்படி நீங்க அதை செலுத்தினது, நீங்க அப்படி அந்த அந்த கோயிலில் சென்று அந்த இறைவனுக்கு நீங்க காணிக்கையை செலுத்தினீங்கன்னா, நம்ம வீட்டிற்கு முன்னாடி வந்து ஐயா எனக்கு சோத்துக்கு வழி இல்லையா, எனக்கு சாப்பாடு போடுங்கயான்னு கேட்கறான் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடுமா? ஆகாது. நம்பருக்கு அப்படின்னா யாருன்னா அடியாருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு. அங்கு ஆகா. இறைவனுக்கு கொடுப்பது இங்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது என்று ஒப்பாகி விடுமா? ஆகாது. அதனால என்ன சொல்றாங்க பாருங்க, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில். என்ன சொல்றான் பாரு, நீங்க நம் வீட்டிற்கு வந்து ஐயா எனக்கு உதவுங்கய்யா, எனக்கு பிச்சை போடுங்கய்யா, எனக்கு சாப்பாடு கொடுங்கய்யான்னு ஒருத்தன் நடந்து வந்து கேட்கறான் தெரியுமா? அந்த நம்பருக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு, அந்த அடியவருக்கு, அந்த ஏழை மக்களுக்கு நீ கொடுத்தன்னா, கொடுத்து உதவுனன்னா, படமாட கோயிலில் பகவருக்கு அது ஆமே அப்படின்னு சொல்றான். அதாவது என்ன சொல்றான் பாருங்க, நடந்து வந்து ஐயா எனக்கு உதவுங்கய்யா, எனக்கு பிச்சை போடுங்கய்யா, எனக்கு சாப்பாடு கொடுங்கய்யான்னு ஒருத்தன் வந்து கேட்கிறான். அவனுக்கு நீங்க ஈல் ஈல் என்றால் என்னது, அவனுக்கு கொடுத்து உதவுனீங்கன்னா அது எதற்கு கொடுத்ததாக சமம்ங்கிறான்னா, இங்க படங்களாலும் சிலைகளாலும் அமைக்கப்பட்ட அந்த இறைவனுக்கு கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றான். அதனால கோவிலுக்கு கொடுப்பது ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதாக ஆகாது. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது யாருக்கு கொடுத்ததற்கு சமம்? இறைவனுக்கே கொடுத்ததற்கு சமம். அப்படி கொடுக்கக்கூடிய உங்களுடைய வீடு கோயிலாகவும், அந்த கொடுக்கக்கூடிய நீங்கள் அந்த வாங்கக்கூடிய அவருக்கு இறைவனாகவும் தெரிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் அழகாக இந்த பாடலை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறாரு. அடுத்து நூல்வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். நூல்வழி என்னன்னு சொல்லிட்டு பாருங்க, 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 14 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். 63, அதாவது 63 சிவனடியார்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த 63 சிவனடியார்களா தான் நாயன்மார்கள்னு சொல்லுவாங்க. 63 நாயன்மார்களுள் இல்லைன்னா சிவனடியார்கள், சரியா, இவர்களில் ஒருவராகவும் 14 சித்தர், அதாவது 18 சித்தர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த 18 சித்தர்களில் ஒருவராகவும் யார் கருதப்படுறாரு அப்படின்னா, யார் இருந்திருக்கிறார் அப்படின்னா திருமூலர் இருந்திருக்கிறாரு. இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. மறந்துடாதீங்க, திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டுள்ளது. திருமந்திரம் எத்தனை பாடல்களை உடையது? 3000 பாடல்களை உடையது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இந்த நூலை என்ன சொல்றாங்க? தமிழ் 3000. தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருமந்திரம். எழுதியவர் யாருன்னா திருமூலர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருமந்திரம். அதனுடைய ஆசிரியர் திருமூலர். மறந்துடாதீங்க. இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் அந்த 12 நூல்களுள் 10வது நூலாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இங்க பாடமாக கொடுத்திருக்கிறாங்க. நம்ம யாருக்கிட்டே பார்த்தோம், 63 நாயன்மார்களுள் 14 சித்தர்களுள் ஒருவராக யார் இருக்கிறார் அப்படின்னா
திருமூலர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 63 சிவனடியார்கள், நாயன்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த 63 நாயன்மார்களுள் நாயன்மார்களினுடைய பெயர் பட்டியல் இங்க இருக்கு. யாரும் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. இந்த இருக்காரு பாருங்க, 46வதாக திருமூலர் இருக்கிறாரு. 63 நாயன்மார்களுள் ஒருவர் யாரு? திருமூலர் அப்படிங்கிறத நாம என்ன செய்ய முடியுது? இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து 11 சித்தர்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்களிலும் ஒருவராக யார் இருந்திருக்கிறாரு? நம்ம திருமூலரானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இருந்திருக்கிறாரு. அததான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இங்க குடுத்திருக்கிறாங்க. இந்த முதல் ஆளாக இருக்கிறாரா திருமூலர். பார்த்துக்கோங்க. 18 சித்தர்களுடைய பெயர்கள் இதுதான். 18 சித்தர்கள். இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். சரியா? அதனால மறந்துறாதீங்க. சரிம்மா. எல்லாருக்கும் தெளிவாகவும், அழகாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் சொல்லிட்டு நம்புறேன். சரிம்மா, அடுத்த ஒரு வகுப்புல நல்ல ஒரு பாடத்துல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.